வணக்கம். ரீசெண்டா கிவின்னு ஒரு ஏஐ வந்து அவங்களோட ஏஐ மாடல்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சேஞ்ச் அப்படின்னா 1700 மதிப்புள்ள அவங்களோட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை 89 ரூபாய்க்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பெனிஃபிட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது அவங்க ஒரு சேட்பாட் வச்சிருக்காங்க. அந்த சேட்பாட்டோட நம்ம பேசி அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ண வைக்கணும். அதான் இங்க விஷயம். ஸோ நானும் வந்து இது வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ அந்த ஏஐ அந்த சேட்பாட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து மோர் லைக் ஹியூமன் பிஹேவியர் மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஹியூமன் வந்து எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணுமோ அதே மாதிரியே இந்த சேட்பாட்டோட ரெஸ்பான்ஸும் இருந்தது. இது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து நம்மளோட சும்மா வந்து பார்கின் பண்ற மாதிரி பேசினா மட்டுமே பத்தாது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட்டிவா நம்ம கான்வர்சேஷனை பில்ட் பண்றோமோ அந்த அளவு அது ஒரு குமுலேட்டிவ் ஃபேவரபிலிட்டின்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ நம்மளோட கான்வர்சேஷன் வந்து கிரியேட்டிவா இருக்க அந்த குமுலேட்டிவ் ஃபேவரபிலிட்டி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து இங்க கம்மியாகும், சாரி அதிகமாகும். ஸோ அது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகி ஒரு வழியா நான் எப்படியோ வந்து 0.99 சென்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வாங்கிட்டேன். ஸோ வாங்கி ஒன்றுமே யூஸ் இல்லை, நான் வந்து அதை வாங்கவே இல்லை. இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏஐ வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ நீங்கள் வந்து கிரியேட்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் ஏபிள் டு சர்வைவ் இன் திஸ் ஏஐ வேர்ல்டு அப்படிதான் இந்த வீடியோவோட கருத்து. ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். மறக்காம